அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கடந்த கால தவறுகளை இன்றும் திருத்திக் கொள்ளாத தேமுதிகவை பற்றி பார்க்கலாம். வெற்றிகரமாக நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு, ஆனால் முக்கியமாக எதிர்பார்த்த கூட்டணி முடிவை அறிவிக்காமல் எப்பவும் செய்யும் தவறை மீண்டும் செய்திருக்கிறது தேமுதிக. 2016ஆம் ஆண்டு வரை தேர்தலுக்கு முன் நடக்கும் இந்த சம்பிரதாய மாநாடு அனைவராலும் உற்று நோக்கி பார்க்கப்பட்டது. அதற்கு பின் இந்த மாநாட்டையும் தேமுதிகவையும் யாரும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. அதற்கு முக்கிய காரணமாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களது உடல்நிலை பாதிப்பு, தவறான கூட்டணி முடிவுகள், சில நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொள்ளாதது போன்றவை காரணங்களாக பார்க்கப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பாக யாருடன் கூட்டணி என்பதை மாநாட்டில் அறிவிப்போம் என 6 மாதங்களாக பிரேமலதா விஜயகாந்த், விஜய பிரபாகரன், சுதீஷ் கூறிக்கொண்டிருந்தார்கள். உள்ளம் தேடி இல்லம் நாடி என சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எல்லா இடங்களிலும் இதே புராணத்தை பாடினார்கள். ஆனால் எதிர்பார்த்ததைப் போல கூட்டணி முடிவை அறிவிக்காமல் வெடிக்காத பட்டாசை போல புஸ் என்று போனது. சத்ரியன் சாணக்கியன் போன்ற வசனங்களே மிஞ்சியது. இம்முறை காலம் தாழ்த்தாமல் கூட்டணி விஷயத்தை தலைமை பேசி முடித்திருக்கும், அறிவிப்பார்கள், களப்பணியை தொடங்கலாம் என ஆர்வமாக மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே. 2011ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சி அமைக்கும் கட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தார்கள். ராமசாமி முயற்சியால் சரியான கூட்டணி முடிவை எடுத்தார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி இணைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டனர். ஒரு சரியான முடிவை காலம் தாழ்த்தாமல் எடுத்ததன் பயனை அறிந்தும் தொடர்ச்சியாக தவறு செய்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் 2016 தேர்தலில் இணைந்தது. 2021 தேர்தலில் இரு பெரும் திராவிட கட்சிகளுடன் ஒரே நேரத்தில் கூட்டணி பேசி கூட்டணியில் இடம்பெறாமல் தனித்து விடப்பட்டது. இப்போ 2026இல் என்ன நடக்குமோ என கேப்டனின் விசுவாசிகள் சோகமாய் உள்ளனர். விஜய் பிரபாகரன் விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் செய்தது. சுதீஷ் அவர்கள் பிரேமலதா துணை முதல்வராக வேண்டும் என்று பேசியதை பார்க்கும் பொழுது இவர்கள் விஜயை நோக்கி செல்வார்களா, இல்லை 2024 தேர்தல் போல அதிமுகவுடன் சேர்ந்து NDAவில் பயணிப்பார்களா என்று பார்ப்போம். இன்னும் காலம் தாழ்த்தாமல் எந்த கூட்டணியில் இடம்பெற நினைக்கிறீரோ விரைவாக பேசி சீட் இருக்கும்போதே கேட்டு பெறுவது புத்திசாலித்தனம். கேப்டனின் வாய்ஸாக உங்க கட்சியின் குரல் சட்டசபையில் ஒலிக்க வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எண்ணம். இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் முக்கிய அரசியல் நிகழ்வை விவாதிக்கலாம். உங்களது தேமுதிக கட்சியின் சமீப நிகழ்வை பற்றிய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.